ரிஷப லக்ன அன்பர்களே, வேலை உதித்த ஒரு தடைகள் தாமதங்கள் இருக்கும். மெயினா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை சூரிய தசை அடுத்த புதன் தசை வந்தா மிகப்பெரிய யோகங்கள் வரலாம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன், அதாவது வாழ்க்கை பலன், உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடிய பலனை தான் பார்க்க போறோம். அதாவது லக்ன பலன்பாங்க. நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் குறி உங்க ஜாதகத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா, அதான் உங்களுடைய விதி, உங்களுடைய உயிர். அந்த பலனை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு இந்த 12 லக்னத்திலையும் அந்த லக்னாதிபதி 12 கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன், ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன், அதாவது இந்த ஒரு பாவக ரீதியாக இந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார், இதை பத்தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாவே பார்க்க போறோம். அதாவது இது ஒரு கிரகத்தை மச்சுதான் மையமா வச்சு, லக்னாதிபதியை மச்சுதான் நான் சொல்றேன், அந்த சேர்க்கை கிரகம் கிடையாது. சரிங்களா? லக்னாதிபதி ஒவ்வொரு பாவத்தினா என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார், என்னென்ன பலவீனத்தை கொடுப்பார், நம்ம எதுல கவனமா இருக்கணும், எதுல கவனமா இருக்கக்கூடாது, அப்படிங்கிற பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ஒரு பொது பலன் தான். சரிங்களா? அதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. இந்த லக்ன பலன் ஆனா 100% உங்க வாழ்க்கையில மேட்சா வரும். அன்பார்ந்த ரிஷப லக்ன அன்பர்களே, பொதுவாக ரிஷப லக்னம் இது கால புருஷனுக்கு 2வது லக்னமாக வருவது. பொதுவா பாருங்க, நீ எந்த ராசி வேணா இருக்கலாம், ஆனா ரிஷப லக்னத்தை பிறந்தவங்க இது இவங்களுடைய குணங்கள் இப்படிதான் இருக்கும். இவங்க இந்த திசை வரும்போது கவனமா இருக்கணும், இந்த திசாபதி வரும்போது கவனமா இருக்கணும். எதுல நம்ம சிறந்து போகணும் அப்படின்னா இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். பொதுவா ரிஷப லக்னக்காரங்க பாருங்க, எதுலையுமே நல்ல ரொம்ப நாகரீகமான குணம் கண்டிப்பா இருக்கும். எப்படி இருப்பாங்க? எதுலையுமே ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க. ஒரு பர்சனாலிட்டியான குணம் இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். யாரு நீ எந்த ராசியா இருக்கட்டும், ஆனா ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க பாருங்க, ரொம்ப ஒரு நாகரிகமான குணம், நல்ல ஒரு டேலண்டான குணம், ஒரு புத்திசாலியான குணம் ரிஷப லக்னக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க. அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க. இந்த லக்னத்துல பிறந்தவங்க அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க. எப்படியோ ஏதோ ஒரு வகையில ஒரு வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு லக்னாதிபதி மறைவுல போய் இருந்தாதான் ஒரு சில தடைகள் இருக்கும். என்னைய பொறுத்தவரை ரிஷப லக்னத்துல லக்னாதிபதி நல்லா சுக்கிரபா நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாமே இவங்களுக்கு ஜெயமா அமையும். கற்பனை திறன் இவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த சினி ஃபீல்டு, கலை ஃபீல்டு, ஓவியம், இசை, கலை சார்ந்த விஷயத்துறைனா பாருங்க பயங்கரமா இருப்பாங்க ரிஷப லக்னக்காரங்க. இப்ப இந்த ரிஷப லக்னத்துக்கு இந்த லக்னத்துல இருந்து லக்னாதிபதி 12 பாவத்துல நின்னா என்னென்ன பலன், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒண்ணு இல்ல, லக்னத்திலேயே உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ஆயுள் கிரகம், நல்லா பலமா இருக்குன்னு அர்த்தம். கலையில நீங்க தான் பெரிய ஆளா இருப்பீங்க. நிறைய பேர் இந்த கலை சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நீங்க பயணிக்கக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது ரிஷப லக்னத்துல சுக்கிர பகவான் இருந்தாவே ரொம்ப நாகரிகமா இருப்பார். நீட்டா ட்ரெஸ் செஞ்சு பயங்கரமா இவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது. எங்க போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா பர்சனாலிட்டியா போவாங்க, நல்லா லுக்கா போவாங்க, நல்லா கேரக்டர், நல்லா ஒருத்தர் பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் இவங்க ஃபேஸ்ல இருக்கும். அவ்வளவு ஒரு மகாலட்சுமி கடாச்சாரம் இருக்கும்பாங்க. அதாவது லக்னத்திலே சுக்கிர பகவான் இருந்துட்டால், ரிஷப லக்னமா இருந்தா இருந்துட்டா கண்டிப்பா அந்த குணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். நிறைய கற்பனை திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க. கொஞ்சம் எதுலையுமே அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க. நல்லா சேமிப்பு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா கால புருஷனுக்கு அது 2வது ராசியா வரதுனால, இது ஸ்திர ராசினால சேமிப்பு அதிகம் பண்ண மாட்டாங்க. அத மாதிரி பாருங்க, இந்த கர்ம ராசி வர்றதுனால அது கர்ம ராசின்னு சொல்லுவாங்க. கர்மனா பாருங்க, டக்குன்னு ஒரு தனக்கு மிஞ்சினதான் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க. இது பெண் குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆனா இருந்தாங்கன்னா இந்த ஒரு பெண் சார்ந்த குணங்கள் அதிகமா இருக்கும். ஒரு இறக்க குணம் சொல்லுவாங்கல்ல, அந்த குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக நம்ம பார்க்கலாம். இந்த குணத்துடைய குணம். இதே ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல போயிட்டு, அதாவது மிதுன ராசியில போயிட்டு உங்க லக்னாதிபதியான சுக்கிர பகவான் இருக்கிறாருன்னா, நிறைய பேர் பாருங்க இவங்க பேச்சால சம்பாதிப்பாங்க. யாரு ரிஷப லக்னமா இருந்தாலும் சரி, இவங்க பேச்சு தன்மை பாருங்க சரசரன்னு பேசுவாங்க.
எப்படி பேசுவாங்க, யாருக்கிட்ட எப்படி பேசி என்னத்த காரியத்தை சாதிக்க சொல்லி பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும். ரிஷப லக்கணம் இருந்து லக்கணாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா பேனா மூலமா சம்பாரிச்சுட்டு போயிருவாங்க. நிறைய பேர் பாருங்க செல்போன் கடை வச்சிருக்காங்களா, எடுத்து பாருங்க. ரிஷப லக்கணமா இருந்து லக்னாதிபதி 2ஆம் இடத்துல செல்போன் சார்ந்த தொடர்புகள், நிறைய பேர் பாருங்க இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டு சார்ந்த தொடர்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுகள், நிறைய பேர் இந்த ஐடிஐ ஃபீல்டுகள் எல்லாமே பாருங்க இந்த லக்னாதிபதி இங்க போய் இருப்பாரு. இல்லைன்னா அவங்களுக்கு வேற கிரகத்தோட சேர்க்கிறதுனால இங்க பலன்கள் மாறுபடும். புதன் நான் சொன்ன மாதிரி சுக்கிரபவன் அங்க இருந்துட்டா நல்ல ஒரு புத்திசாலி குணம், இவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும், யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி இருப்பாங்க சரி பயங்கரமா டேலண்டா பேசுவாங்க. ஏன்னா இது உபயராசி, ஆளுக்கு ஏதாவது தன்னை மாத்திக்கக்கூடிய குணம் இருக்கும். குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க. அப்ப ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பாருங்க இந்த புதன் தசை வந்தாலும் சரி இல்ல புதன் புத்தி வந்தாலும் சரி, நல்ல ஒரு சில பேருக்கு புதன் மோகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலும் நான் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். வருமானத்துல சொல்றேன். இப்ப ஒண்ணும் இல்ல, ரிஷப லக்னத்துக்கு புதன் தசை புதன் புத்தி வருதுன்னா கண்டிப்பா குடும்பம், குழந்தை, எதிர்காலம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கணும். நான் ஒரு கிரகத்தை வச்சுதான் வச்சு சொல்றேன், உங்க லக்னாதிபதி வச்சு மட்டும் தான் சொல்றேன். இங்க இருக்கும்போது இந்த பலனை இந்த எண்ணத்தை உங்களுக்கு தூண்டுவார். இதே லக்னாதிபதி 3ஆம் பாவத்துல போயிருக்காரு, கடகராசியில போயிருக்காரு வச்சுங்களேன், சுக்கிர பகவான் அங்க வந்து அவர் பகைக்கிறன்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் எதுலையுமே பாருங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னு சொல்லுங்க, சந்திர பகவான் வீட்டுல போயிட்டு இந்த சுக்கிர பகவான் இருக்கா ஒரு மனக்குழப்பங்கள், ஒரு தடுமாற்றங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சகோதர சகோதரி ஒரு முறை நிறைய அன்பு செலுத்தக்கூடிய குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும்னு அர்த்தம். லக்னாதிபதி 3ஆம் பாவத்துல இருந்தா இவங்களுக்கு வரக்கூடிய சகோதரம் ஒண்ணு இவங்க ஆணா இருந்தா பெண்ணா வரலாம் சகோதரி, ஏன்னா இது பெண் ராசியா வர்றதுனால இதுக்கப்புறம் பெண் குழந்தைகள் வரக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குது. ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அன்பான பாசம், அதாவது கடகராசி அங்க போய் அந்த சுக்கிர பகவான் ஒரு பாசத்தை காட்டுவாங்க, நல்ல ஒரு பாசமான குணம் பார்க்கலாம். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க இந்த 3ஆம் இடத்துல லக்னாதிபதி சுக்கிர பகவான் இருந்தா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுவாங்க. அந்த லட்சியத்தை அடையாம விட மாட்டாங்க. நிறைய உணவு சம்பந்தப்பட்ட துறையோ இல்ல உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய குணமோ இதெல்லாம் இவங்கள்ட்ட அதிகமா பார்க்கலாம். இதே லக்னாதிபதி உங்களுக்கு 4ஆம் பாவத்துல போய் அதாவது சிம்ம ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சிம்மத்துல தைரிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். எடுத்து பாருங்க, பயங்கரமான தைரியசாலியா இருப்பாங்க. குடும்பம் இவங்க அம்மா மேல நிறைய அன்பு செலுத்துவாங்க. ரிஷப லக்னக்காரங்க இவங்க அம்மா மேல ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய குணம் இருக்கும். எதுலையுமே நேர்மையான குணம் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. சூரிய பகவான் ரிஷப லக்னத்துக்கு நல்லா இருந்துட்டாருன்னா பயங்கரமான நேர்மையான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். டேலண்டான குணம் இருக்கும். பயங்கரமான ஒரு யாருக்குமே அடிபடிச்சு போக மாட்டாங்க. தனக்குன்னு தனி பாதையில போவாங்க. ஆனா ரிஷப லக்னம் இருப்பாங்க, எந்த ராசியா இருக்கட்டும், லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தா பாருங்க யாருக்குமே அடிபடிச்சு போக மாட்டாங்க. நீ என்ன வந்து பாரு நான் பாத்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் தைரிய குணம் அதிகமா இருக்கும். நேர்வழியில மட்டும் தான் போவாங்க. நேர்மையான குணம் மட்டும் தான் இவங்ககிட்ட அதிகமா பார்க்கலாம். அரசாங்க தொடர்பு, அரசு முன்னாள் குணம், இது எல்லாமே இந்த லக்னாதிபதியான சுக்கிர பகவான் போய் சூரிய வீட்டுல இருந்தா கண்டிப்பா ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகங்களுடைய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். குடும்பத்தோட நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க. இதே ரிஷப லக்னத்துக்காரங்க போயிட்டு 5ஆம் பாவத்துல போயிட்டு இருக்காரு, அதாவது கன்னி ராசியில போயிட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை சூரிய தசை அடுத்த புதன் தசை வந்தா மிகப்பெரிய யோகங்கள் வரலாம். கண்டிப்பா வரும். சூரிய தசை சுக்கிர தசை வந்தால் நான் சூரிய தசை அதாவது புதன் தசை வந்தா நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஏன்னா லக்னாதிபதியானவர் போயிட்டு உங்களுக்கு 5ஆம் பாவத்துல அதாவது கன்னிகா ராசியில போய் இருக்கிறார். கன்னி ராசியில இருக்காருன்னா அவருடைய குணங்களை பாருங்க, அங்க எல்லாமே பாருங்க ஒரு ஆக்டிவிட்டா இருப்பார். அவர் கன்னிராசில இருந்தாவே என்றுமே இளமையான ஒரு தோற்றம் இருக்கும் பாருங்க. இருந்தாலும் அங்கே போய் சுக்கிர பகவான் நீசமாகிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் நிறைய இருக்கலாம். யாரு ரிஷப லக்னமா இருக்கீங்களோ ரிஷப லக்னத்து அதிபதி போய் கன்னிராசியில போய் உங்களுடைய லக்னாதிபதி இருக்காருன்னா பாருங்க மருத்துவ செலவுகள், நிறைய செலவுகள், இல்ல வேலை தடுமாற்றங்கள், இல்ல குழந்தை பிறப்பதுல ஒரு சில ஒரு சிரமங்கள், லேட்டா குழந்தை பிறக்கிறது, இல்ல பூர்வீக சொத்து பூர்வீகத்தை ஒரு கலகத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரலாம். மனசுல ஆசை வச்சிருப்பாங்க, அந்த ஆசை நிறைவாக போறது, இது மாதிரி நிறைய தடைகள்ல லக்னாதிபதியானவர் போயிட்டு இந்த சுக்கிர பகவானுடைய வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பாக இந்த அமைப்பை கொடுத்துருவார். அதாவது கன்னிராசியில போய் சுக்கிரன் நீசமாகும் போது இந்த இடம் கொஞ்சம் பலவீனத்தை காட்டும். யாருக்கு ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க கன்னிராசியில யாருக்கு சுக்கிரன் இருக்கோ இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருவா. இதுல வேற குருவோ சேர்ந்துட்டா அந்த நீச பொங்க ராஜயோகத்துல வந்துடும். இல்ல குரு பார்த்துட்டாவது அது நீசம் கிடையாது. இது தனிமையா இருந்தாதான் இந்த பலன் நான் சொல்றேன். எல்லாமே தனிமையா அந்த சுக்கிர பகவான் மட்டும் இருந்தாரா இந்த பலன் எடுத்து பாருங்க, கண்டிப்பா மாறவே மாறாது. அடுத்து பாருங்க 6ஆம் இடத்துல போயிட்டு இந்த சுக்கிர பகவான் இருக்காருன்னா இவருடைய சிந்தனை எல்லாமே வேலை 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 உத்தியோகத்தை பத்தி சிந்திப்பாரு. வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கலாம் இவருக்கு. கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, வயிறு சம்பந்தப்பட்ட செரிமான பிரச்சனைகள்,
இது மாதிரி அமைப்புகள் நிறைய பேருக்கு வரது வாய்ப்பு இருக்கு. வேலை உத்தியோகம் நிரந்தரம் இல்லாம வேலை உத்தியோகத்துல ஒரு தடைகள் தாமதங்கள் இருக்கும். மெயினா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், இந்த சுக்கிர பகவான் போயிட்டு 6ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா என் நண்பர்கள் கணவர் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயத்துல ஒரு சில பலவீனங்கள் இது மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்திக்க கூடும். ரிஷப லக்னத்துல பிறந்து சுக்கிர பகவான் போய் 6ஆம் இடத்துல இருந்தா நிறைய பேர் திருமணமே கொஞ்சம் லேட்டாகி நடக்கிறாப்புல இருக்கும். வரக்கூடிய கணவனும் மனைவியும் ஒரு விரயம் பண்றாப்புல ஒரு அமைப்பு, ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாப்புல அமைப்பு கண்டிப்பா வரும். கூட்டு தொழில ஒரு சிக்கல் வரலாம், ஒரு படிப்பு கல்வி ஒரு வந்தமான தன்மை வரலாம். இது மாதிரி ரிஷப லக்னத்துல பிறந்தது இந்த மாதிரி அமைப்புனா கண்டிப்பா அமைச்சு கொடுத்துவார். 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால சொல்றேன். இதே 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல இருக்காருன்னா என்னை பொறுத்தவரை பாருங்க, சுக்கிரன் நேரா லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப இவங்களுடைய குணம் எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கெஸ் பண்ண முடியாது. லக்னாதிபதி அங்கே போய் இருக்கனால திடீர்னு எல்லா விஷயத்தையும் முடிவு எடுப்பாங்க. ஆனா ஒரு முடிவு பண்ணா பின் வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் பாருங்க, இது கொஞ்சம் வேகமான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. என்ன குணம்? வேகமான குணம் இருக்கும். பயங்கர கிரிமினலா யோசிப்பாங்க, பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் நபாகா அந்த குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏதாவது சாதிக்கணுங்கிற மைண்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கு பாருங்க, பொதுவா அந்த லக்னாதிபதி அங்கே போய் இருக்கிறதுனால மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில பிரச்சனைகள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ சார்ந்த ஃபீல்ட போறது, இல்ல கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட போறது, இந்த ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே நம்ம நிறைய விஷயத்தை இதுல எடுத்துக்கலாம். ரிஷப லக்னம் லக்னாதிபதியானவர் போய் சுக்கிரபகவான் மட்டும் தனியா போய் அங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க விருச்சகத்துல. இந்த மாதிரி தொடர்பு கொண்டதை காட்டும். இவருக்கு பிடிச்ச மாதிரி மனைவி வரலாம், மனைவி வந்த பிறகு இவர் யோகம் கிடைக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இல்ல கணவனும் மனைவி வந்த பிறகு ஒரு யோகம் இருக்கலாம். இவர் திருமணம் இவர் விருப்பத்துக்கு ஏற்றாம நடக்கூடிய அமைப்புலாம் வரலாம். இதே லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போயிட்டு தனுசு ராசியில் இருக்காருன்னா கண்டிப்பாக அங்க இருந்தாருன்னா பூர்வீகத்துல இருக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? பூர்வீகத்துல இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வழக்குகளை இவங்க சந்திக்காம விட மாட்டாங்க. யாருக்கு ரிஷப லக்னமா இருந்து குரு தசை குரு புத்தி வருதோ பாருங்க, வம்போ வழக்கோ கோர்ட்டோ கேஸோ பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடையில சந்திச்சவங்க யாருன்னா இவங்களதான் இருப்பாங்க. ஒரு இடமாற்றங்கள், வெளிநாட்டுல போறது, வெளியூர் போறது, இது மாதிரி அமைப்புகள், வெளியில போய் வேலை பார்க்கறது, ஒரு கலக பிரச்சனையை பார்க்கறது, இது மாதிரி நிறைய பேர் ரிஷப லக்னத்துக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமாங்க, எனக்கு இது மாதிரி லக்னம் இங்க இருந்தா ஒரு நிம்மதி இல்லை, இது வரைக்கும் நான் ஒரு பிரச்சனையை வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க எந்த ராசின்னு எடுத்து பாருங்க, ரிஷப லக்னத்துக்கு அந்த குரு தசை வந்தாலும் சரி, இல்ல குரு புத்தி வந்தாலும் சரி, நான் சொன்னது இங்க மாறவே மாறாது. இந்த மாதிரி தடையை சந்திப்பாங்க. அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு பாருங்க, 9ஆம் இடத்துல போயிட்டு இந்த சுக்கிர பகவான் இருக்காருன்னு சொல்லுங்க, சனி பகவானோட வீட்டுல இருக்காருன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த ரிஷப லக்னத்துக்கு 9க்கும் 10 கூட வரனால என்னைய பொறுத்த ரிஷப லக்னத்துக்கு பெருசா இங்க தாக்கங்கள் இருக்காது. இருந்தாலும் பாருங்க, இந்த லக்னத்துக்கு பாதகதிபதி, அதாவது ஸ்திர லக்னத்துக்கு பாதகம் யாருன்னா சனி பகவானா வர்றாரு. அப்ப கொஞ்சம் தொழிலையும் கொஞ்சம் அப்பாவுடைய உடம்புலையும் இதுல இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிரமங்கள், ஒரு தடைகள் இது மாதிரி இருக்கலாம். தொழில் சார்ந்த விஷயமும் அப்பா உடம்பு சார்ந்த பிரச்சனையும் ரிஷப லக்னத்தை பிறந்தவங்க மகர ராசியில போயிட்டு கண்டிப்பா அந்த சுக்கிர பகவான் இருக்காரு. நீங்க அப்பாவை மாறும்போது எல்லாமே நீங்க குடும்ப உங்களுக்கு வந்துடும். நீங்க தந்தை ஸ்தானத்துக்கு போறதுனால இங்க ஒரு பலவீனத்தை காட்டணும். இல்ல அம்மா அப்பா பிரிஞ்சு இருக்கிறதோ, வெளியூர்ல இருக்கிறதோ, இல்ல குடும்பத்தை எடுத்து நீங்க பார்க்கக்கூடிய குணமோ, இது மாதிரி நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்புனா கண்டிப்பாக இருக்கும். நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சரராசினால இவங்க எப்போதுமே இந்த வேகமான ஒரு குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதே ரிஷப லக்னத்துக்காரங்க பாருங்க, 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு, அதாவது இந்த கும்பராசியில இந்த சுக்கிர பகவான் இருக்காருன்னா கண்டிப்பா கும்பத்துல சுக்கிரன் இருப்பது மிக சிறப்பு. அப்ப எதுலையுமே பாருங்க, ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க. நம்ம சொந்த காலில் நிக்கணும், நம்ம சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மாமனார் மாமியார் சைடுல இருந்து உறவுகள் நிறைய ஒரு அனுகூலங்கள் கிடைக்கலாம். என்னை பொறுத்தவரை அது மூலம் சப்போர்ட் கிடைக்கலாம். தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம், சொந்தமா தொழில் பண்ணுற எண்ணங்கள் வரலாம், நல்ல ஒரு பெரியவற்றை பெற்றவர்கள் நல்ல ஒரு நல்ல மதிப்பு மாதிரி அந்தஸ்து கிடைக்கலாம். இது எல்லாமே இந்த ரிஷப லக்னத்தை படுறவங்க லக்னாதிபதி சுக்கிர பகவான் அங்கே இருந்தா அங்கே பயங்கரமா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல, அதாவது மீனராசியில 11ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க 11ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி இருக்கிறாருன்னா இந்த இடத்துல மட்டும் பார்க்க குருவுடைய வீட்டுல இருக்கலாம். இங்க சுக்கிர பகவான் உச்சமாவார். அப்ப இவருக்கு செல்வத்துக்கு குறையே இருக்காதுங்க. யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமா இருந்து லக்னாதிபதி போய் அங்க உச்சமா இருக்காருன்னா பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், படிப்புகளை டாப்பா வர்றது, பெரிய பெரிய மருத்துவ சாதிக்கிறது, நிறைய ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி சார்ந்த விஷயங்கள், நிறைய பேர் பாருங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி சுக்கிர பகவான் அங்கே உச்சமா இருந்து சுபகரத்தோட சேர்க்கை இருந்துட்டால் நான் சொன்ன பலன் அங்கே மாறவே மாறாது. நல்ல லாபகரமான விஷயம் இருக்கும். ஆனா திருமணத்துல 2 தாரங்கிற அமைப்பு வந்துடும். திருமணத்துல ஒரு சில தடைகள் வந்து திருமணத்துல ஒரு பிரச்சனை ஒரு சந்திக்கிறாப்புல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கனால இங்க 12ஆம் பாவத்துல போயிட்டு சுக்கிர பகவான் மேச ராசியில் இருக்காரா. நிறைய பேர் பாருங்க இந்த விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், அடுத்து ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைமுடி கொட்டுறது, தலை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், இது மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் நிறைய ஒரு சில பேருக்கு தலைவலிக்கிறது, மண்டபாரம் வரைக்கும், இது மாதிரி ஒரு அமைப்புகள், இது மாதிரி ரிஷப லக்னத்தை பிறந்தவங்க பாருங்க
கால் பிரச்சனையோ தலை பிரச்சனையோ இது மாதிரி லக்னாதிபதியான ஒரு சுக்கிர பகவான் வந்து 12ஆம் பாவத்துல இருந்தா இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. இது எல்லாமே ரிஷப லக்கணத்துல தனிச்சு இந்த சுக்கிர பகவான் இருந்தா மட்டும்தான் இந்த பலன் நான் கொடுத்துருக்கேன். இதே குரு பார்த்தா அந்த தோஷனம் கிடையாது. பொதுவாக ரிஷப லக்கணக்காரங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க இருக்கணும். எப்போதுமே ரிஷப லக்கணத்துல கண்டிப்பா இருக்கும்.